அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் 6 முயல் அரசன். அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இங்கே ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. கீழே 4 விடைகள் இருக்குது. அது எது சரியோ அதுக்கு வட்டம் போட்டு இதோ இந்த கோடிட்ட இடத்துல இந்த இடத்துல எழுதணும். பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பல் கூட்டல் ஆண்டு, பல் கூட்டல் ஆண்டு, பல கூட்டல் ஆண்டு, பல கூட்டல் யாண்டு. எது? பல கூட்டல் ஆண்டு. இதை எடுத்து இங்கே இந்த மாதிரி வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதணும். 2 செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். செய கூட்டல் ஆக்கம், செயல் கூட்டல் ஆக்கம், செயலா கூட்டல் ஆக்கம், செயல் கூட்டல் ஆக்கம். எது சரியான விடை? செயல் கூட்டல் ஆக்கம். இதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதணும். இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இப்போதெல்லாம், இப்போது எல்லாம், இப்போல்லாம், இப்போ எல்லாம். அப்படின்னா எது சரியான விடைனா இப்போதெல்லாம். அதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதணும். 4 பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். பேசியிருந்தால், பேசீரு, பேசி இருந்தால், பேசவிருந்தால். எதுன்னா பேசி இருந்தால். அதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல. வந்து கூட்டல் இருந்தது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். வந்து இருந்தது, வந்தி இருந்தது, வந்தி இருந்தது, வந்திருந்தது. எது வருனா வந்திருந்தது. இதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி பாருங்க. இப்போ நீங்கள் இந்த படக்கதைகளில் முதல் படத்துலேருந்து அந்த கார்னரில் 1 2 3ன்னு சொல்லி நீங்கள் நம்பர் போட்டுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியும். முயலின் கவலைக்கு காரணம் என்ன? பக்க எண் 36. அதில் பார்த்தீங்கன்னா படம் 2 இருக்குது பாருங்கள். இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமோ? இந்த காட்டில் உள்ள புலி நம் முன்னோரை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று தின்று விடுமோ? அதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? பக்க எண் 37. படம் பார்த்திங்கன்னா 7வது படம். நீங்கள் நம்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின. எழுதணும். முயல் தான் அரசன் என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்ய கூறியது? பக்க எண் 37. கடைசி படம் இருக்குது பாருங்கள். படம் 10 இருக்குது பாருங்கள். அதுதான். உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ. இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு மெய்ப்பித்து காட்டுகிறேன். அதுதான் இதுக்குரிய விடை. புலியை மன்னித்துவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்ன? பக்க எண் 38. படம் 15. இந்த கடைசி படத்துக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது. எங்காவது ஓடிப்போய்விடு. அதுதான் இதுக்குரிய விடை. விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? விலங்குகள் உண்மையில் இந்த எதைக்கு பதிலாக புலியை அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ விட சொல்லட்டுமா? விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. எதிர் சொல்லால் சொற்றொடரை நிறைவு செய்க. பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர். பெய்யாவிட்டால் டேஷ் அடைவர். கவலைன்னு இங்கே இருக்குது. அதை எடுத்து இங்கே எழுதணும். மகிழ்ச்சிக்கு எதிர் சொல் கவலை. எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும். டேஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொய் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே. அப்போ
அதை எடுத்து இங்கே எழுதணும். உண்மைக்கு எதிர்ச்சொல் பொய். தோல்வி என்பது முடிவு அல்ல, வெற்றியின் டேஷ். தொடக்கம் எங்கே இருக்குது பாருங்கள், இதை எடுத்து எழுதணும். முடிவு, அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? முடிவுக்கு எதிர்ச்சொல் என்ன? தொடக்கம். கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை. கரும்பலகை மூலம் கல்வி கற்றது டேஷ் முறை. பழைய, அந்த பழைய எங்கே இருக்குது பாருங்க, இதுதான். அப்போ பழையன்றதை இங்கே எழுதணும். அப்போ புதியக்கு எதிர்ச்சொல் பழைய. பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம். பிறர் பொருளை திருடுவது டேஷ் குணம். தாழ்ந்த எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான். தாழ்ந்த அது எழுதுங்க. அப்போ உயர்ந்த எதிர்ச்சொல் தாழ்ந்த. மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் டேஷ் பேச வேண்டும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மீதி இருக்கிறது மெதுவாக. அப்போ இந்த இடத்துல மெதுவாக பேச வேண்டும். அப்போ மெதுவாகன்னு எழுத வேண்டும். அப்போ சத்தமாக எதிர்ச்சொல் மெதுவாக. சரி தவறு என சரியான குறியிடுக. புலி முயலின் முன்னோரை கொன்று தின்று விட்டது. சரியா தவறா? சரி. முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது. தவறு. விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கிக் கொண்டிருந்தது. தவறு. முயல் புலியிடம் காட்டிலுள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது. சரி. முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது. தவறு. நீங்கள் இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு அது சரியான வாக்கியமாக இருந்தால் சரி போடுங்க, தவறான வாக்கியமாக இருந்தால் தவறுன்னு போடுங்க. இங்கே பாருங்கள், கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க. உலகம் என்பதன் வேறு சொல் பார். அதை எடுத்து இங்கே எழுதணும். திருவிழா என்றாலே இது இருக்கும். தேர். அப்போ தேர்னு இங்கே எழுதணும். மக்கள் சேர்ந்து வாழும் இடம் ஊர். அதை எடுத்து இங்கே எழுதணும். இது இல்லாமல் உயிர்கள் இல்லை. நீர். இங்கே எழுதணும். நீர் விட்டு தயிரை கடைந்தால் மோர். அப்போ மோர் இங்கே எழுதணும். மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர். அதை எடுத்து இங்கே எழுதணும். மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு தொடுப்பது போர். அப்போ போர் எடுத்து இங்கே இடத்துல வட்டம் போட்டு இங்கே எழுதணும். பூத்தொடுக்க உதவுவது நார். அதை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது. இரண்டே எடுத்து வச்சு இந்த விடையை நம்ம எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சதா? எது முன்னே எது பின்னே அகர வரிசைப்படுத்துக. பா வரிசை கொடுத்துருக்காங்க. பப்பா பிப்பி பு பூ பே பே பை பொ போ பவ். அப்போ அந்த பா வரிசையில் முதல்ல வந்து ரயில் வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த முதல் பெட்டிலேருந்து கடைசி வரையும் வந்து அகர வரிசையில் நம்ம எழுதணும். முதல்ல பா படை ஒன்று. அதை எடுத்து இங்கே எழுதணும். பா இருக்கா? இல்லை. அடுத்தது பி பின்னாக்கு. அது இரண்டாவது பெட்டியில் எழுதணும். இரண்டு. அது பிக்கு அப்புறம் பீ பீர்க்கு. அதை மூன்றாவது பெட்டியில் எழுதணும். அப்புறம் பிக்கு அப்புறம் என்ன? பு புத்தகம். நான்கு. நான்காவது பெட்டியில் எழுதணும். அப்புறம் பூ பூமி. அது வந்து ஐந்து. இதோ இங்கே இருக்கிற ஐந்தாவது பெட்டியில் இங்கே எழுதணும். பூ பூ. அடுத்தது என்ன? பே பெட்டி. ஆறு. இங்கே பாருங்கள், இந்த ஆறாவது பெட்டியில் எழுதணும். அடுத்தது பே இருக்கா பாருங்க? இல்லை. அடுத்தது பை பைந்தமிழ். அடுத்தது ஏழாவது பெட்டியில் எழுதணும். அப்புறம் பொ பொத்தான். அது எட்டாவது பெட்டியில் எழுதணும்.
போக்கப்புறம் போ, போர்வை. அது 9வது பெட்டியில் எழுதணும். இதை பாருங்க, இங்கே எழுதியிருக்காங்க. அப்புறம் பவ், பௌத்தம். அது 10வது பெட்டியில் எழுதியிருக்கோம். இங்கே எண்கள் கொடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரிசையாக எழுதணும். இப்போ ஒரு தடவை படித்து காமிட்டோமா? படை, பின்னாக்கு, பீர்க்கு, புத்தகம், பூமி, பெட்டி, பைந்தமிழ், பொத்தான், போர்வை, பௌத்தம். அடுத்தது போலாமா? மொழியோடு விளையாடு. காலி இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. பல்லினை மெல்ல தொடு. இப்போ பல்லுக்கிட்ட தொடுறதுக்கு தானே, இந்த முன் பல் இருக்குது தானே, அதை தொடக்கூடிய சொற்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம இங்கே எழுதணும். இது பார்த்திங்கன்னா ஒரு திராட்சை கொத்து. கூடையில் நிறைய சொற்கள் இருக்குது. இந்த திராட்சையினுடைய கொத்தில் நம்ம பொருத்தமான சொல்லை எழுதணும். பாருங்கள், இது இந்த இல், பல்லினை தொடக்கூடிய இல் இருக்குது தானே, அது வர மாதிரி சொற்களை அமைக்கணும். பாருங்கள், நெல், பால், மல்லி, அடுத்தது அகல். அது இந்த இடத்துல இந்த முதல் திராட்சையில் நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது படத்தில் பாருங்கள், நாவினை உள்ளே தள்ளு. இந்த நாக்கு இருக்குது தானே, அது அந்த நாக்கு நடி, இந்த பல்லுக்கு முன்னாடி ஒரு தாடை இருக்குது தானே, இந்த நாக்கு, அதை உள்ளே தள்ளிட்டு இந்த இல் அப்படின்னு சொல்லி அந்த மேல் அன்னத்துக்கிட்ட முன்னாடி, பல்லுக்கு முன்னாடி இருக்கிற மேல் அன்னத்தில் தொடுற மாதிரி இருக்கணும். அது என்னென்ன சொற்கள் பார்க்கலாமா? வால், தோல், வள்ளி, பள்ளி, நாள், வெள்ளி. நாவினை சுழற்றி முழங்கு. நாக்கு அப்படியே நல்லா சுழற்றணும். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எப்படி நாக்கு அப்படியே நம்ம உள்ளே சுழற்றுறோம், அது மாதிரி சுழற்றக்கூடிய இது தான் எழு, சிறப்பு ழா. வாழ், அகழ், தமிழ், புகழ், மகிழ்ச்சி, யாழ். அப்போ இல், இல், இந்த 3க்குரிய சொற்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சொற்களை உச்சரித்து பார்த்து பழகுங்க. நல்லா உச்சரித்த பின்னாடி இந்த திராட்சை கொத்தில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உச்சரிப்பு சரியாக வரும். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 5 பனிமலை பயணம். அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், பார்க்க போகிறோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர் சொல் எது? விரைவாக, அதுக்கு எதிர் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெதுவாக, எளிதாக, கடினமாக, வேகமாக, எது வரும்? மெதுவாக. அதை எடுத்து எழுதுங்க. 2. என்ன கூட்டல் என்று. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. என்ன என்று, எண்ணென்று, என்னவென்று, எண்ணவென்று. எது வரும்? என்னவென்று. இதுக்கு வட்டம் போட்டு இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது 3. அக்காட்டில். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அந்த கூட்டல் காட்டில், ஆ கூட்டல் காட்டில், அக்கூட்டல் காட்டில், அந்த கூட்டல் காட்டில், அ கூட்டல் காட்டில். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. 4. என்னவாயிற்று. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்ன கூட்டல் ஆயிற்று, என்னவா கூட்டல் ஆயிற்று, என்ன கூட்டல் வாயிற்று, என்னவோ கூட்டல் ஆயிற்று. எது வரும் அப்படின்னா என்ன கூட்டல் ஆயிற்று. இதுக்கு வட்டம் போட்டு இந்த சரியான சொல்லை இங்கே எடுத்து எழுதுங்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. 1. படகில் செல்லும்போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? திடீரென்று படகு ஒரு பக்கமாய் சாய்ந்ததால் விலங்குகள் அலறின. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. திடீரென்று படகு ஒரு பக்கமாய் சாய்ந்ததால் விலங்குகள் அலறின. 2. நரி முதலையிடம் என்ன கூறியது?
வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. அந்த இரண்டாவது கேள்விக்குரிய பதில் இதுதான். அடுத்தது பாருங்க, இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது, ஏன்? நீங்கள் இந்த கதையை பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க தானே, எது உங்களுக்கு பிடித்த விலங்கு? நரி. ஏனெனில் எல்லா விலங்குகளையும் முதலையிடமிருந்து காப்பாற்றியது. நீங்கள் என்ன சொல்லுங்க? எனக்கு பிடித்த விலங்கு நரி, ஏனெனில் எல்லா விலங்குகளையும் முதலையிடமிருந்து காப்பாற்றியது. உரிய பெட்டியுடன் பாராசூட்டை இணைப்போமா? பாருங்க, இந்த பாராசூட் இருக்கு, இங்கே பெட்டி இருக்கு, இது இணைக்க வேண்டும். திடீரென்று, தந்திரம், பேணுதல், அலறுதல், நுட்பமான உத்தி, கூச்சலிடுதல், சற்றும் எதிர்பாராமல், பாதுகாத்தல். திடீரென்று, இந்த பாராசூட்க்கு எது பொருத்தமானது பாருங்க? சற்றும் எதிர்பாராமல். இதை இணைக்கணும். தந்திரம், நுட்பமான உத்தி, இதை இணைக்கணும். பேணுதல், பாதுகாத்தல். அலறுதல், கூச்சலிடுதல். நான் கோடுகளை வச்சு இணைச்சிருக்கேன் தானே, அதே மாதிரி நீங்களும் பெட்டியுடன் பாராசூட்டை இணைக்க வேண்டும். விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி புதிய சொற்றொடர்கள் உருவாக்குக. இந்த இதில் பார்த்துங்க, டேஷ் நண்பன், டேஷ் தூரம், டேஷ் மான், டேஷ் பயணம், டேஷ் காடு, டேஷ் குதிரைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வார்த்தை வருமோ அந்த பிரித்தெழுக எழுதிட்டு இந்த இடத்துல சேர்த்தெழுதுக, புதிய சொற்றொடரை உருவாக்குதல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேஷ் நண்பன் அப்படின்னா நல்ல கூட்டல் நண்பன், நல்ல நண்பன். தொலைவு கூட்டல் தூரம், தொலை தூரம். புள்ளி கூட்டல் மான், புள்ளிமான். நெடு கூட்டல் பயணம், நெடும் பயணம். பனை கூட்டல் காடு, பனங்காடு. வரி கூட்டல் குதிரை, வரி குதிரை. இந்த இதை நீங்கள் எழுதணும், இதையும் சொற்றொடரையும் நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்க, மொழியோடு விளையாடு. கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. இந்த கட்டத்தில் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, புதிய சொற்களை உருவாக்கணும். அப்போ நீங்கள் உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும் இங்கே கொடுத்துருக்கிற கீழே கோட்டில் எழுதிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு வண்ணம் தீட்டணும். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க குதிரைன்ட்டு. அடுத்தது என்னது? வலை. வலை எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அதுக்கு வண்ணம், நட்சத்திரத்துக்கு வண்ணம் தீட்டிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இந்த சொற்களை கண்டுபிடிச்சி இங்கே எழுதிட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே இந்த நட்சத்திரத்திற்கு வண்ணம் தீட்டணும். வலை, முதலை, படகு, இலை, பாம்பு, அறை, ஓநாய், தலை, அத்தை, வரிக்குதிரை, வாய். இப்போ எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிங்களோ அப்போ நீங்கள் எத்தனை நட்சத்திரம்னு தெரியும் தானே, அதை மொத்த விண்மீன்களை நீங்கள் எழுதணும். எத்தனை எண்ணிக்கை கண்டுபிடிச்சிங்களோ அந்த நட்சத்திரங்களை எண்களை எழுதணும். இப்போ சொல்ல கேட்டு எழுதுக. இதை நான் சொல்லுவேன், நீங்கள் அதை கேட்டுட்டு உங்கள் நோட்டில் எழுதணும். அடர்ந்த காடு, பயணம், பனிமலை காடு, விலங்குகள், திருவிழா. கேட்டுக்கிட்டீங்களா? இது அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதுங்க. இங்கே பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. மகிழ்ச்சியாய் தாவத் தொடங்கு, மௌவல் என்னும் அழகிய மலரை சென்றடைவார். இங்கேருந்து அப்படியே தாவணும். இங்கே இருக்கிற மலரை நீங்கள் சரியாக அகர வரிசைப்படுத்திட்டிங்கன்னா இந்த மௌவல்ன்ற ஒரு மலரை போய் நீங்கள் சென்றடைவீங்க. உங்களுக்கு சந்தோஷமாயிடும். நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்ன வரிசைன்னு முதல்ல பாருங்கள். அப்போ இது என்ன வரிசை? மாமா மிமி வரிசை. அப்போ இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? மா மா, மி மீ, மு மூ, மே மே, மை, மொ மோ, மௌ அப்படின்னு எழுத்துக்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா? மாமா மிமி வரிசை. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும்.
இதை படிக்கிறேன் பாருங்க. மைதானம், முறுக்கு, மோப்பம், மகிழ்ச்சி, மவ்வல், மாதம், மொழி, மீன், மேகம், மெத்தை, மிளகு, மூட்டை. இப்போ முதல்ல என்ன பார்ப்போம்? மாலை முதல்ல என்ன ஆரம்பிக்குது? மகிழ்ச்சி, மாதம், மிளகு, மீன், முறுக்கு, மூட்டை, மெத்தை, மேகம், மைதானம், மொழி, மோப்பம், மவ்வல். அப்போ இந்த எழுத்துக்களை வச்சு இந்த சொற்களை கண்டுபிடிச்சு இந்த வட்டத்தில் எழுதிட்டிங்கன்னா இறுதியாக எங்கே வருவீங்க? மவ்வல் என்னும் அழகிய மலரை சென்று அடைவீங்க. உங்களுக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நீங்கள் வேறு எழுத்துக்களை கொண்டு சொற்களை அமைப்பீங்களா? நீங்களும் ஏதோ ஒரு சொற்களை எழுதி அதை அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க. அடுத்தது உங்களுக்கு பிடிச்சது பாருங்கள், கலையும் கைவண்ணமும். உங்கள் பெற்றோர்களுடைய துணையோட இந்த காகிதப்பூ செய்யுங்க. இது மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த அட்டையில் ஒட்டி இந்த இலைகள், தண்டு இதெல்லாம் நீங்கள் அழகாக வரைங்க. இங்கே பாருங்கள், செயல் திட்டம். அறிவே துணை என்னும் நீதியை அறிவுறுத்தக்கூடிய கதைகளுள் 2 எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சரியான நேரத்தில் உங்கள் அறிவை பயன்படுத்தினீங்க, உங்கள் அறிவு தான் உங்களுக்கு துணையாக இருந்ததுன்னு சொல்லி ஏதோ நீதி கதை புத்தகங்கள் இருக்குது தானே, அதுலேருந்து 2 கதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதிட்டு வாங்க. இதுதான் உங்களுக்குரிய செயல் திட்டம். இதுதான் உங்களுக்குரிய செயல் திட்டம். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு, 3ஆம் பருவம், தமிழ், இயல் 1, உலா வரும் செயற்கைக்கோள். அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். நான் போன வகுப்பிலே சொன்னேன், சிந்திக்கலாமா? அதுக்குரிய கேள்வி என்ன? செயற்கைக்கோள் கண்டுபிடிக்காமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? செயற்கைக்கோள் கண்டுபிடிக்காமல் இருந்தால் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னேற்றம் இருந்திருக்காது. நாட்டில் குறிப்பாக பூமிக்கடியில் உள்ள கனிம வளங்களை கண்டறிந்திருக்க முடியாது. கடலுக்கு அடியில் உள்ள இயற்கை வளங்களை அறிந்திருக்க முடியாது. தகவல் பரிமாற்றத்தில் புதிய பரிணாம வளர்ச்சியை நாம் அடைந்திருக்க முடியாது. அப்போ செயற்கைக்கோள் எவ்வளவு முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே இந்த உலகத்துக்கு. இப்போ படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். அது பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? மண்ணிலுள்ள இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணி கூட்டல் உள்ள, மண்ணில் கூட்டல் உள்ள, மண் கூட்டல் உள்ள, மண்ணில் கூட்டல் உள்ளே. எது வரும்? மண்ணில் கூட்டல் உள்ள. இதுக்கு வட்டம் போட்டு இந்த கோட்டில் எழுதுங்க. நிழற்படம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது பிரித்து எழுதுதல். நிழல் கூட்டல் படம், நிழை கூட்டல் படம், நிழல் கூட்டல் படம், நிலை கூட்டல் படம். எது வரும்? நிழல் கூட்டல் படம். இதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. உண்மை என்ற சொல்லின் பொருள் பொய், தவறு, சரி, மெய். மெய். வட்டம் போட்டு இங்கே எழுதுங்க. நற்பயன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதுதல். நல்ல கூட்டல் பயன், நன்மை கூட்டல் பயன், நல் கூட்டல் பயன், நற்கூட்டல் பயன். நன்மை கூட்டல் பயன். அதை எடுத்து இங்கே எழுதுங்க. அருகில் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். இது எதிர்ச்சொல். பக்கத்தில், எதிரில், அண்மையில், தொலைவில். தொலைவில்.
அதை எடுத்து இங்கே எழுதுங்க. வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே வினாக்கள் கேட்டிருக்காங்க, அதுக்கு சரியான விடையை நம்ம எடுத்து எழுதணும். பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது எது? பறவை கப்பல் என குறிப்பிடப்படுவது செயற்கைக்கோள் ஆகும். இந்த எதுன்றதை விட்டுட்டு இந்த குறிப்பிடப்படுவது வரலையும் எழுதிட்டு நீங்கள் செயற்கைக்கோள் ஆகும் அது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். செயற்கைக்கோளினால் விளையும் பயன்களுள் 2 குறிப்பிடுக. நம்ம மேலே பாடலில் எத்தனை பயன்களை பார்த்தோம், அதில் ஏதாவது 2 பயன்களை எடுத்து நம்ம எழுதணும். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது. 2 தகவல் தொடர்புக்கு உதவுதல். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மண்ணிலுள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது. தகவல் தொடர்புக்கு உதவுதல். இதுதான் செயற்கைக்கோளினுடைய பயன்கள். இணைந்து செய்வோம். 2ஆம் எழுத்து ஒன்று போல் அமைந்துள்ள சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. இதில் 2வது எழுத்து இருக்குது தானே, இங்கே இட்டு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இட்டு இருக்குது தானே. அப்போ 2வது எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை எடுத்து நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், விண்வெளி, இதில் 3 சுழி இன் இருக்குது. விண்ணில், இதில் என்ன இருக்குது, 3 சுழி இன் இருக்குது. இதே மாதிரி நான் ஒவ்வொன்றும் படிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. விண்வெளி, விண்ணில். மண்ணில் உள்ள, உண்மையாக. கனிம, மனித. இதுவரை, அதுதான். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. விண்வெளி, விண்ணில். மண்ணில் உள்ள, உண்மையாக. கனிம, மனித. இதுவரை, அதுதான். இந்த சொற்களுள்ள 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. அந்த பாடலை பார்த்துக்கோங்க. அந்த பாடலுடைய இறுதியில் ஒரே ஓசையுடைய சொற்களை கோடு போட்டு அதை எடுத்து இங்கே எழுதுங்க. வந்திடுமே, பறந்திடுமே. வாருங்கள், பாருங்கள். விளங்கிடுமே, பாய்ந்திடுமே. உதவிடுமே, உணர்த்திடுமே. எடுத்திடுமே, காட்டிடுமே. மறுபடியும் படிக்கட்டுமா? வந்திடுமே, பறந்திடுமே. வாருங்கள், பாருங்கள். விளங்கிடுமே, பாய்ந்திடுமே. உதவிடுமே, உணர்த்திடுமே. எடுத்திடுமே, காட்டிடுமே. பாடலை நிறைவு செய்வோம். இந்த படத்தை நல்லா பாருங்க. என்ன இருக்கு? மேகக்கூட்டங்கள் இருக்குதுன்னு. அதில் என்ன பொழியுது? மழை. படம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த படத்துக்குரிய பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. விடுபட்ட சொற்களை நம்ம எடுத்து எழுதி பாட பயிற்சி செய்வோம். பஞ்சு போன்ற மேகமே, பார்க்க நெஞ்சு மகிழுமே. காற்று வீசும் பொழுதே, கலைந்து செல்லும் முகிலே. மக்கள் உள்ளம் மகிழவே, மழையாய் கொட்டும் மேகமே. மழையாய் கொட்டும் மேகமே. பஞ்சு போன்ற மேகமே, பார்க்க நெஞ்சு மகிழுமே. காற்று வீசும் பொழுதே, கலைந்தே செல்லும் முகிலே. மக்கள் உள்ளம் மகிழவே, மழையாய் கொட்டும் மேகமே. மழையாய் கொட்டும் மேகமே. இந்த இடத்துல நான் நீல கலரில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்களும் புத்தகத்தில் எழுதி பாடி பழகுங்க. இந்த படத்தை பாருங்க. என்னது? செயற்கைக்கோள் படம். இது பாருங்க, பூமியை சுற்றி வருது பார்த்தீங்களா? இந்த பூமியை சுற்றி வருது பார்த்தீங்களா இந்த செயற்கைக்கோள்? நட்சத்திரம், நிலா எல்லாமே இருக்குது தானே. உங்களுக்கு வண்ணம் தீட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே. அவங்களே படத்தை கொடுத்துருக்காங்க. அழகான வண்ணங்களை வச்சு இந்த படத்தை வண்ணம் தீட்டி நீங்கள் மகிழுங்க. சொல் உருவாக்கலாமா?
கொடுக்கப்பட்ட சொற்களின் முதல் எழுத்தை மாற்றினால் செயற்கைக்கோளுடன் தொடர்பு படுத்தலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதனுடைய முதல் எழுத்திற்கு தானே, அதை மாற்றி எழுதணும்னா அந்த செயற்கைக்கோளுடன் தொடர்புடைய ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். நான் முதல்ல இந்த சொற்களை படிச்சிடுறேன், அப்புறம் முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை நான் சொல்கிறேன். அகவல், தாள்கள், தழை, அப்பம், தனிமம். இப்போ அகவலில் ஆன்ற எழுத்தை மாற்றி புதிய எழுத்தை போட்டால் என்ன வரும்? தகவல். தாள்கள், அந்த தான்ற எழுத்தை மாற்றி வேறொரு எழுத்து போட்டால் அது கோள்கள். தழை, அந்த தான்ற எழுத்தை மாற்றினால் நமக்கு கிடைக்கும் சொல் என்னது? மழை. அப்பம், அதில் ஆன்ற எழுத்தை மாற்றினால் அப்பம், அதில் ஆன்ற எழுத்தை மாற்றி புதிய எழுத்தை போட்டால் அது என்ன கிடைக்கும்னா வெப்பம். தனிமம், அதில் தா என்ற எழுத்தை மாற்றி வேறொரு எழுத்தை நம்ம போட்டோன்னா அதுக்கு பேர் கனிமம். நான் படிக்கிற இன்னொரு தடவை கேளுங்க. தகவல், கோள்கள், மழை, வெப்பம், கனிமம். இதுதான் செயற்கைக்கோள், விண்ணில் சுழன்று கொண்டிருக்கும் செயற்கைக்கோள். இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே. டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஷ் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம் தானே. இந்த மாதிரி படத்தில் நீங்கள் இந்த சொற்களை எழுதுங்க. அறிந்து கொள்வோம். உங்களுக்கு செயற்கைக்கோளை பற்றி என்ன தெரியுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க, நம்ம அதை அறிந்து கொள்ளலாம். இந்தியா வானில் செலுத்திய செயற்கைக்கோள்களுக்கு ஆரியப்பட்டர், பாஸ்கரர் ஆகியோரின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. நான் சொன்னேன்னா இல்லை ஆரியப்பட்டர்னு, ஆரியப்பட்டான்னு ஒரு செயற்கைக்கோள் விட்டாங்கன்ட்டு முதல்ல சொன்னேன்னா இல்லையா, அதுதான். யார் யார் பேர் சொல்லுங்கள்? ஆரியப்பட்டர், பாஸ்கரர். இவங்க யாரு? இவர்கள் இருவரும் வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். இவங்க வானவியலிலும் கணிதவியலிலும் சிறந்து விளங்கியவர்கள். இதுதான் பாருங்க, நம்ம இந்தியா விட்ட செயற்கைக்கோள் பாடம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. செயல் திட்டம். நம் நாட்டில் இதுவரை விண்ணுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களின் பெயர்களை எழுதி வருகன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம எழுதலாம். நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஜிசாட் 3, இன்சாட் 2E, IRS 1C, சத்யபாமா, கல்பனா 1, SRM சாரல். இதெல்லாம் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களுடைய பெயர்கள். இன்னும் வேறு ஏதாவது பெயர்கள் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் எழுதலாம். இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.